இந்த மிஷினரிஸ் எல்லாமே கிரவுண்ட் வாட்டர், அதாவது நிலத்தடி நீரோட்டத்தை கண்டுபிடிக்க எப்படி உதவி செய்யுதுன்னா, நிலத்துக்கு அடியில் நீரோட்டம் போகணும்னா கண்டிப்பாக கேப் தேவைப்படும். கேப் இல்லாமல் நீரோட்டம் போகாது. இப்போ ஒரே பாறையாக இருக்குது, கேப் இல்லாமல் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீரோட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீரோட்டம் இருக்கணும்னா கேப் இருக்கணும். அந்த கேப்பை கண்டுபிடிக்க தான் நம்ம 3D லொக்கேட்டரை யூஸ் பண்ணுறோம். 3D லொக்கேட்டர் என்ன வேலை செய்யும்னா, நம்ம டென்சிட்டி, பாறையோட டென்சிட்டி எங்கே கம்மியாக இருக்கோ, அதாவது கீழே எங்கே லூஸ் இருக்குதோ அந்த லூஸ் இருக்கிற இடத்துல ரொட்டேட் ஆகும், திரும்பி காட்டும். எந்த பக்கம் லூஸ் இருக்குதோ அந்த பக்கம் திரும்பி காட்டும். அந்த நிறைய கேப்புங்க ஒன்றா சேர்கிற இடத்துல ரொட்டேட் ஆகும். அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல நிறைய கேப் இருக்குது, நிறைய கேப் ஒன்று சேரக்கூடிய இடம்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணிடுறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம பாறையோட கேப்பு, அதாவது ஃப்ராக்சரை மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஒன்று சேரக்கூடிய இடத்தையும் நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்கேனர் வச்சு இல்லை PQWT வச்சு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ ஸ்கேன் நம்ம எப்படி பண்ணலான்னா, நம்ம 1000 மீட்டர் வரையுமே நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃப்ராக்சர் எல்லாம் ஜென்சன் ஆகிற குறிப்பிட்ட இடத்தை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். அப்படி ஸ்கேன் பண்ணக்குள்ளே பாறையோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வரும். அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடினமான பாறையாக இருந்தால் ஆரஞ்சு கலராக மார்க் ஆகும். அதே விட கொஞ்சம் சாஃப்ட் ரேக்காக இருந்துச்சுன்னா மஞ்சள் கலராக மார்க் ஆகும். அதே விட கொஞ்சம் லூஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைட் ப்ளூ மார்க். ரொம்ப லூஸ் இருந்துச்சா டிக் ப்ளூவாக மார்க் ஆகும். எங்கெங்கே டிக் ப்ளூவாக இருக்குதோ அங்கே கேப் இருக்குது, லூஸ் இருக்குது, அங்கே நீரோட்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். மேலேருந்து கண்டினியூவாக ஒரு பாறை போயிட்டே இருக்குது, கடினமான பாறை போயிட்டே இருக்குது. அந்த பாறை மாறும்போது அங்கே ஒரு லூஸ் இருக்கும். அந்த லூஸே தான் நம்ம டிக் ப்ளூவாக மார்க் பண்ணி காட்டும். அங்கே தண்ணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம அறிஞ்சிக்கலாம். அதோட டெப்த்துமே கரெக்டாக நம்மளுக்கு மெஷர் பண்ணி வந்துடும். ஓகே, இப்போ ஸ்கேன் பண்ணியாச்சு, ரிப்போர்ட் எடுத்தாச்சு. இப்போ அந்த இடத்துல நீரோட்டம் இருக்குது அப்படின்றதுக்காக உறுதி எந்த ஒரு மிஷினரிஸுமே கொடுக்காது. இதை யார் உறுதிப்படுத்த முடியும்னு பார்த்தீங்கன்னா, அனுபவமான ஒரு ஆள். அந்த ஸ்ட்ரக்சரை, அந்த மேப்பை எடுத்து பார்க்கும்போது இந்த பாறை எப்படியாப்பட்டது, இந்த பாறையோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான், அவங்க அனுபவத்தை பொறுத்து தான் இங்கே தண்ணீர் இருக்கிறதே உறுதி செஞ்சு உங்களுக்கு சஜஷன் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு சயின்டிஃபிக் மெத்தட்லையுமே எந்த ஒரு மிஷினரிஸ்லையுமே நீரோட்டம் இருக்கிறதே நேரடியாக அது உறுதிப்படுத்தி கொடுக்காது. ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம லாங் வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது ஷார்ட்ஸ் வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியாது. அதனால் ஃபுல் இன்ஃபர்மேஷன் எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி நம்மளுக்கு பாயிண்ட் பிட்ச் பண்ணி கொடுக்குறாங்க, எப்படி போர்வெல் ஃபெயிலியர் ஆகுதுன்னு ஃபுல் வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள்.